ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டுமாய் 316 சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். திரும்பவுமாய் உங்களுக்கு என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திலே ஒரு புதிய தலைப்போடு ஆவியானவர் பேசுகின்றதை நாம் தியானிக்கலாம். அதற்கு முன்பதாக தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நீசரிசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. பாவியை ஒரு போதும் தள்ளாத நேசர், பாவியை ஒரு போதும் தள்ளாத நேசர் வாவென்று உன்னை அழைக்கிறாரே. வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நீசரிசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. ஆதரிப்பார் யாரும் இல்லை என்றெண்ணி ஆதரை மீதினில் அலைந்திடுவாயோ. காணாத ஆட்டை தேடி வந்த மேய்ப்பர் கண்டுன்னை மந்தையில் சேர்த்திடுவார். வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நீசரிசுவுக்குன் உள்ளம் தரவாயோ. அற்ப வாழ்வை நித்திய வாழ்வு என்றெண்ணி தற்பரந்தையை தள்ளிடலாமோ. நினையாத நேரம் மரணம் சந்தித்தால், நினையாத நேரம் மரணம் சந்தித்தால் நித்தியத்தை எங்கு நீ கழிப்பாய். வாசலண்டை நின்று ஆசையாய் தட்டும் நீசரிசுவுக்குன் உள்ளம் திறவாயோ. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, நீங்கள் தட்டும் போது ஆண்டவரே எங்களுடைய இருதய கதவை நாங்கள் திறக்கணும். நாங்க தட்டும் போது ஆண்டவரே நீர் உடனடியாக திறக்கிற தேவனாயிருக்கிறீர். அதை குறித்த ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இன்றைய நாளே திறக்கப்படும் என்ற ஒரு தலைப்பிலே நாம் தியானிக்கலாம். நேரத்தை கருதி எத்தனை குறிப்பு செய்ய முடியுமோ அத்தனை குறிப்பை தியானிக்கலாம். முதலாவது, கரை ஏறுதனால் வானம் திறக்கும். கரை ஏறுதலினால் வானம் திறக்கப்படும். மத்தேயு 3:16 வாசிக்க கேட்போம். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறினவுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். இதேதான் மார்க் எழுதின சுவிசேஷம் 1:10 சொல்லப்பட்டிருக்கு. அதையும் கூட வாசிக்கலாம். அதேதான் 1:10. அவர் ஜலத்திலிருந்து கரையேறினவுடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். பாத்தீங்களா? அதே வசனம் தான். இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து அங்கேயே இருக்கும்போது அல்ல, ஜலத்திலிருந்து அவர் கரை ஏறின உடனே வானம் திறக்கப்பட்டது. ஆவியானவர் புறாவை போல அவர் மேல் இறங்கினதை அவர் கண்டார் என்று சொல்லி போடப்பட்டிருக்கிறது. இப்போ கரை ஏறும் போது மட்டும்தான் வானம் திறக்கப்படும். உங்களுக்கும் எனக்கும் வானம் திறக்கப்பட்டு அங்கு ஆவியானவர் நமக்குள் ஊற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கரை ஏற வேண்டும். உலகத்தின் கவலை, தண்ணீர் என்பது சோதனைகள் அதெல்லாம் குறிக்கிறது இல்லையா? பலவிதமான போராட்டங்கள், பாரங்கள், வேதனைகள், சோதனைகள் எல்லாவற்றையும் குறிக்கிறது. இந்த உலகத்தின் பாரங்கள், கவலைகள், அந்த உலகத்தின் சிற்றின்பங்கள் எல்லாவற்றையும் விட்டு கரை ஏற வேண்டும். கரை என்று சொல்லும் போது அப்ப அந்த இடத்துல பூமியை குறிக்கிறது. பூமியின் ஆசா பாசங்கள் எல்லாம் விட்டு நாம் ஆண்டவர் என்ற அந்த கரைக்குள் வர வேண்டும். ஆண்டவருடைய சமூகம், அதுதான் கரை என்று நாம் சொல்லலாம். ஆவியான வெளிப்படுத்துறதே கரை என்பது ஆண்டவருடைய சமூகம். அதையெல்லாம் விட்டு கரையாகிய ஆண்டவருடைய சமூகத்திலே ஏறி வரும்போது, அவருடைய அருகில் வரும்போது வானம் திறக்கப்படும். ஆவியானவர் நம் மீது இறங்குவார். நமக்கு ஒரு அபிஷேகம் தருவார். அந்த அபிஷேகம் பெற்ற உடனேதான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? அவர் ஊழியத்தை தொடங்கினார். கரை ஏறி அபிஷேகம் பெற்ற உடனே ஆவியானவர் அவருக்குள் இறங்கும் போது மட்டும் பிறகுதான் அவர் தம்முடைய ஊழியத்தை தொடங்கினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அப்படியாய் நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்திலே
எல்லா உலகத்தின் காரியங்கள்லாம் விட்டு எழுந்து கரை ஏறினோம் ஆண்டருடைய சமூகத்துக்கு வந்த உடனே வானம் திறக்கப்பட்டு ஆவியானவர் நம் மீது பொழிவார். அப்பொழுது நாம் பலன் கொண்டு எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் நாம் சாட்சிகளாய் இருப்பென்று சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புத்தகம் 1:8 சொல்லப்படுது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது என்ன நடக்கும்ன்றது அங்க சொல்லப்படுறது. சரி, அப்போ நீங்களும் நானும் ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் வர வேண்டும் என்று சொன்னால் வானம் திறக்கப்பட வேண்டும். வானம் திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் கரை ஏற வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்திலே வர வேண்டும். அப்படி வரும்போது நம்முடைய ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், நம்மை அபிஷேகிப்பார், நம்மை அழகாய் வழி நடத்துவார். ஆவியானுடைய துணையோடு எப்போதும் நாம் வாழ ஆண்டவர் கிருபை செய்வார். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. ஒரு பாடலை கூட பாட கேட்கலாம். கரையேறி ஊமதண்டை வந்திடுவேன் ஆண்டவா, ஆவியால் நிரப்பி என்னை அபிஷேகம் செய்திடும். ஆத்துமாக்கள் மண்டையில் வந்து சேர உழைப்பேன், வேறும் கையனாக உம்மை என்றும் நானும் சந்தியேன். எத்தனை அழகான பாடல்கள் இல்லையா? ஆத்துமா ஒன்றும் ரட்சிக்கப்படாமல் ஆண்டவா வெறும் கையனோடு நான் பரலோகத்தில் வந்து உம்மை சந்திக்க மாட்டேன் ஆண்டவரே, ஆத்துமாக்களை நிறைய நான் சேகரித்து கொண்டுதான் உம்மை சந்திப்பேன் என்று அர்த்தமுள்ள ஒரு பாடல். இந்த அருமையான வேளையிலே முதலாவது எப்போது திறக்கப்படும்? கரை ஏறும்போது வானம் திறக்கப்படும். வானம் திறக்கும் போது அபிஷேகத்தினால் நாம் நிரப்பப்படுவோம். அப்பொழுது நம்மை ஊழியத்திற்காக கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார், நம்மை பலம் கொள்ள செய்வார். ஆவியான வந்தோடனே எல்லா இடங்களிலும் சாட்சியாய் நிறுத்துவார். அப்போஸ்தலர் 1:8 படி. இந்த அருமையான வேளையிலே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாம் பெற்று வாழ ஆண்டவர் கிருபை செய்வார். இரண்டாவது பாருங்க, வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 9:30. உடனே அவர்களுடைய கண்கள் திறக்கப்பட்டது, இதை ஒருவரும் அறியாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். எப்போது? உடனே குருடருடைய கண்கள் திறக்கப்படும் போது. எப்போ திறக்கப்படும் சொல்வது இரண்டாவது குறிப்பு. தட்டும் போது கண்கள் திறக்கப்படும். தட்டும் போது கண்கள் திறக்கப்படும். வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 7:7 பின்பகுதியும் 8 பின்பகுதியும் மட்டும் வாசிக்கலாம். அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். 7:7 கேளுன்னு சொல்லுவாங்க. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ தட்டுங்கள் நமக்கு திறக்கப்படும். அப்ப தட்டும் போதுதான் திறக்கப்படும். அப்ப 8b வாசிங்க. 8 பின்பகுதி. தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இப்ப பாருங்க, இந்த குருடர்கள் என்ன தட்டுனாங்க அப்படின்னு பார்க்கும்போது மத்தேயு 9:27 29 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். இயேசு அவ்விடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது என்றார். பாருங்க, அவர் ஜனங்களை விட்டு நிறைய காரியம்லாம் செஞ்சுட்டு அந்த சிறு பெண் உயிரோட எழுந்திருக்க வைக்கிறாரு. அந்த அற்புதத்தெல்லாம் செஞ்சுட்டு அவர் வரும்போது 2 குருடர் அவருக்கு பின்னாடியே வராங்க. பின்னாடியே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கன்னு கூப்பிடுறாரு. அவரு அவ்வளோ களைப்போடு அவர் தன் வீட்டிற்கு வராரு. எந்த வீட்டுக்கெல்லாம் தெரியல, வீட்டிற்கு வராரு. அவர் வீட்டிற்கு வந்த போதும் அவங்க விடவே இல்லை. வீட்டுக்கு வரும்போதும் பின்னாடியே வராங்க. அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு சொல்லிக்கிட்டே வராங்க, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டு கொண்டே வராங்க. இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அப்ப அவங்க சொல்றாங்க, ஆமா ஆண்டவரே விசுவாசிக்கிற ஆண்டவரே, விசுவாசிக்கிறனால ஆண்டவரே உங்க பின்னாடியே நாங்க வரோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ இயேசு சொல்றாரு, அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவுனா உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. இதை ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாரு. அதனால நமக்கு வேண்டாம். ஆக அவங்க தட்டி கொண்டே வந்தாங்க.
இயேசுவ தட்டி கொண்டே வந்தாங்க. இயேசுவே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் இறங்கும் இறங்கும்னு சொல்லி தட்டிக்கிட்டே வந்தாங்க. இதே சம்பவம் ஒரு பர்த்திமேயு குருடனை குறிச்சு சொல்லப்பட்டிருக்கு. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 46-47 வசனங்களை பாருங்க. பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேவியின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். பாத்தீங்களா, இயேசுவே தாவீதின் குமாரனே. எல்லாரும் அதட்டுறாங்க. அதட்டின போதும் இன்னும் சத்தமாய் அவன் தட்டிக்கொண்டே கூப்பிடுறதுனா தட்டுறதுனா எல்லாம் ஒண்ணுதான் இல்லையா? கேட்கறது தட்டுறது எல்லாமே ஒண்ணுதான். ஆனா இந்த இடத்துல தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அவனுடைய கண்கள் என்னாச்சு? திறந்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவன் கண்கள் திறக்கப்படுவாயான்னு சொன்னவன அந்த 2 குருடருடைய கண்கள் எப்படி திறக்கப்படும்? பின்னாடியே வீட்டுக்கு கூட பின்னாடியே வந்துட்டாங்க. நம்ம ஒரு அதிகாரியோ யாரையாவது பார்க்கும்போது ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு போறாங்க, ஆபீஸ்ல இருந்தே தொல்லைப்படுத்திக்கிட்டு வரோம்னு வச்சுங்க, வீட்டுக்கு வரும்போது என்ன சொல்லுவாங்க? நம்ம வீட்டுல இருந்தெல்லாம் வந்து தொந்தரவு பண்ணக்கூட, போங்க எல்லாம் ஆபீஸ்ல பாத்துக்க சொல்லுவாங்களா இல்லையா? கட்டாயம் எவ்வளோ பெரிய ஆவிக்குரிய தலைவர்களா இருந்தா கூட வீட்டுல எல்லாம் தொந்தரவு பண்ணக்கூடாது. ஆபீஸ் இருக்குது, அந்த நேரத்துக்கு வாங்க, வீட்டுக்கெல்லாம் தொந்தரவு. ஆனா என்ன, எம்பிரானாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வீட்டுக்கு வந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, நம் பிள்ளைகள் ஆர்வத்தோடு விசுவாசத்தோடு கூப்பிட்டா உடனே வந்து திறக்கிற தேவன், உடனே வந்து ரட்சிக்கிற தேவன், உடனே வந்து விடுவிக்கிற ஆண்டவர். அப்படிப்பட்ட தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த அருமையான வேளையில எப்போது திறக்கப்படும்? தட்டும் பொழுது கண்கள், புறக்கண்கள் திறக்கப்படும். பிரியமானவர்களை, தட்டும் போது திறக்கப்படும். முன்னர் பாடல் கூட நம்ம பாட கேட்கலாம். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. 3வது பாருங்க, வாசிக்க கேட்கலாம். மத்தேயு 25:11. 25:11. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். ஆயத்தமாய் இருக்கும்போது கதவு திறக்கப்படும். ஆயத்தமாய் இருக்கும்போது கதவு திறக்கப்படும். முதல்ல கரையேறும் போது வானம் திறக்கப்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா தட்டும் போது புறக்கண்கள் திறக்கப்படும். 3வது ஆயத்தமாய் இருக்கும்போது கதவு திறக்கப்படும். கண்கள் திறக்கப்படும், கதவு திறக்கப்படும். அதுல பார்க்கும்போது அதுல நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். 10ஆம் வசனம் வாசிங்க. 25:10. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்கு பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பாத்தீங்களா? அப்போ ஆயத்தமாயிருந்தவங்க அவரோட பிரவேசிக்கும்படியா கதவு திறந்திருந்துச்சு. ஆயத்தம் இல்லாதவர்கள் வந்து தட்டும் போது கதவு அடைக்கப்பட்டது. நீங்களும் நானும் இதை தெரியும். நமக்கு 25ஆம் அதிகாரம் மத்தேயுல பரலோக ராஜ்யம் தீவட்டிகளை பிடித்து கொண்டு போகிற மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிற 10 கன்னிகைகளுக்கு ஒப்பா இருக்கு. 10 கன்னிகை ஆயத்தமா தான் போறாங்க, ஆனா சரியான ஆயத்தம் இல்லை. நீங்களும் நானும் சரியான ஆயத்தம் இருக்க வேண்டும். 5 கன்னிகைகள் புத்தி உள்ளவர்களா இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? தங்களுடைய தீவட்டிகளோடு எண்ணெயும் பாத்திரத்துல கொண்டு போனாங்க. எண்ணெயும் பாத்திரத்தில் கொண்டு போனாங்க. இவங்க என்ன பண்ணாங்க? எண்ணெய் கொண்டு போக மறந்துட்டாங்க. தீவட்டியை மட்டும் கொண்டு போனாங்க. பாருங்க, அதுல எண்ணெய் இல்ல. நடுராத்திரியில திடீர்னு மணவாளன் வந்து விட்டார், எக்கால சத்தம் துணிக்குதுன்னு உடனே அவங்க என்ன பண்றாங்க? தயார் பண்ணிக்கிறாங்க. தயார் பண்ணி அப்ப தீவட்டிகளை ஆயத்தப்படுத்துறாங்க. ஆனா புத்தி இல்லாதவர்கள், ஐயோ எங்களுடைய தீவட்டிகள் அணைந்து போகிறதே, கொஞ்சம் எண்ணெய் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப வந்து அவங்க சொல்றாங்க, உங்களுக்கும் எனக்கும் போதாம இருக்க கூடாது,
நாங்க உங்களை போல இப்படி புத்தி இல்லாம இருந்தோம்னா அவ்வளவுதான், எங்களையும் நாங்களும் கைவிடப்படுவோம், நீங்க போய் கடையில வாங்கிக்கோங்க. அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். ஆயத்தமானவர்கள் என்ன செஞ்சாங்க? அவரோடு கூட போய்விட்டாங்க. ஆயத்தம் இல்லாதவர்களுக்கு கதவு அடைக்கப்பட்டது. பிரியமானவர்கள், எத்தனை ஒரு பரிதாபமான நிலைமை. விளக்கு வந்து நாம் தான் உலகத்தின் வெளிச்சமாய் இருக்கிறோம். ஆண்டவர் ஒளியாய் இருக்கிறார், நாம் வெளிச்சமாய் இருக்கிறோம். அது மட்டும் இல்ல, எண்ணெய் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளம். இந்த பாத்திரமாகிய சரீரத்திலே பரிசுத்த ஆவியானவர் எப்போது இருக்க வேண்டும், அவரை விட்டுறவே கூடாது, ஆயத்தமா இருக்கணும். அப்போ நம்முடைய விளக்கு அந்த தீவட்டி எரியும் போது மணவாளனாகிய ஒளியாகிய இயேசு வரும்போது நாம் செல்ல முடியும். கதவு திறந்திருக்கும், திறக்கப்படும், நமக்கென்று கதவு திறக்கப்படும். ஆயத்தமாய் இருக்கும்போது கதவு திறக்கப்படும். ஆயத்தம் இல்லாவிட்டால் நாம் கைவிடப்படுவோம், கதவு அடைக்கப்படும். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல எப்போதும் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்பட ஆண்டவர் தாமே கிருபை செய்வாராக. கால சத்தம் வானில் தோனி தீரவே எம் இயேசு மராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனி தீரவே எம் இயேசு மராஜனே வந்திடுவார். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கர்த்தரின் வேளையை நாம் அறியோம், என்றுமே ஆயத்தமாயிருப்போம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரே அளிப்பார், பரமனோடென்றும் வாழ்ந்திடுவோம். எத்தனை அருமையான பாடல்கள் பக்தர்கள் பாடி இருக்கிறாங்க. உணர்ந்து 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 அவர்கள் வாழ்க்கையில ருசித்து ருசித்து பாடப்பட்ட பாடல். சரி, 4வது பார்க்கலாம். வானத்தை அண்ணாந்து பார்க்கும் போது கட்டுகள் திறக்கப்படும். கட்டுகள் திறக்கப்படும். வாசி கேட்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் வசனம் 34. வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தமாம். பாத்தீங்களா? வானத்தை அண்ணாந்து, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். என்ன சம்பவம் அது? ஒரு செவிட்டு ஊமையனை என்ன பண்றாங்க, ஆண்டவர்கிட்ட அழைச்சிட்டு வரவங்க. மார்க் எழுதின சுவிசேஷத்துல அது போடப்பட்டிருக்குது. அதுல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களெல்லாம் என்ன பண்ணிடுறாரு, அவர் அவங்களெல்லாம் விட்டுட்டு அவனை மட்டும் தனியா அழைச்சிட்டு போறாரு. ஏன் அப்படி தனியா அழைச்சிட்டு போறாரு அப்படின் போது அவங்களுடைய அவிசுவாசம், ஒருவேளை இவனுக்கு சுகம் கிடைப்பது தவறிவிடுமோ என்று சொல்லி ஆண்டவர் அவனை தனியே அழைத்து கொண்டு போனார். அதே மாதிரிதான் எவிருவின் மகள் மரித்து குளிப்பாட்டி வச்சிருந்தாங்க. இவள் நித்திரையா இருக்கிறான்னு சொன்ன உடனே அவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, சிரிக்கிறாங்க. என்ன, நம்மளுக்கு எவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுக்கு செத்து போனவங்களுக்கும் தூங்குறவங்களுக்கும் வித்தியாசம் தெரியாதா? அவ எப்போ செத்து போயிட்டா, நம்ம குளிப்பாட்டெல்லாம் வச்சிருக்கிறோம், இவர் வந்து பார்த்துட்டு ஏதோ சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்ச உடனே அவங்களெல்லாம் வெளியே துரத்தி விட்டு இவர் மட்டும் தகப்பனையும் தாயும் தம்முடைய சீஷர்களையும் அழைத்து கொண்டு உள்ளே போனான். ஏன்னா அவங்களுடைய அவிசுவாசம் இவங்களுடைய காரியத்தை கெடுத்து விடும். அதனால்தான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கு, கொன்னை வாயுடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அதெல்லாம் வேண்டாங்க, எல்லாம் ஜெபலாம் பண்றோம், ஆனா அவிசுவாசம் கொள்றோம் இல்லையா? அதனால அவர் ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் காதுகளிலே வைத்து, பேசவும் முடியாது, கொன்னை வேணா பேச முடியாது, அவனுக்கு சரியான பேச்சு வராது, நம்முடைய விரல்களை அவன் காதுகளிலே வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவாயாக என்று அர்த்தம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, 7:35 வாசிங்க. உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். பாத்தீங்களா? வானத்தை அண்ணாந்து பார்க்கும் போது அங்க என்னாவது கட்டுகள்
திறக்கப்படுது. அவனுடைய வாயின் கட்டுகள், நாவின் கட்டுகள் அவிழ்ந்து போகுது. செவிகள் திறக்கப்படுது. பிரியமானவர்களே, உங்கள் செவ்வையாய் பேசலாம். முதல் பேசுறான், அவன் செவ்வையாய் பேசினான், செம்மையாய் பேசினான், தடுமாற்றம் இல்லாமல் எந்த விதமான திக்கு முக்காடாதபடி நல்ல செவ்வையாய் பேசினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அருமையான வேளையிலே எந்த ஒரு மனிதன் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறானோ அவனுக்கு அங்க என்ன கிடைக்கும்? அவனுக்கு ஒரு விடுதலை கிடைக்கும், திறக்கப்படும். எந்தெந்த கட்டுகள்னாலே நாம் கட்டப்பட்டிருக்கோமோ அங்கெல்லாம் கட்டுகள் திறக்கப்படும். அப்ப வானத்தை அண்ணாந்து பார்க்கணும். எனக்கு ஒரு சங்கீதம் ஞாபகம், அந்த சங்கீதம் 121 பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், இதோ வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்தே எனக்கு ஒத்தாசை வரும்னு சொல்லப்படுது. அப்ப வானத்தை அண்ணாந்து பார்க்கும் போது ஒத்தாசை வரும். பர்வதமாகிய ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது ஒத்தாசை எங்கிருந்து வருமா? வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து ஒத்தாசை வரும். இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு, பாருங்க, பெருமூச்சு விட்டு அவனை தொட்டு உமிழ்ந்து எத்தனை வேலை செய்யறார் பாருங்க. விரல்களால் காதுகளை வைத்து விரல்களை உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா அதற்கு திறக்கப்படுவாயாக என்னத்தோம். உடனே அவனுடைய செவிகள் என்ன பண்ணுச்சு? திறக்கப்பட்டுச்சு. அவனுடைய வாயினுடைய கட்டுகள் அதுவும் திறக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி அவிழ்க்கப்பட்டது என்று சொல்லி போடப்பட்டிருக்கு. நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்துல எப்போதும் பர்வதத்தை நோக்கி பார்க்கணும். பர்வதத்தை நோக்கி பார்க்கும்போது கட்டாயம் எல்லா கட்டுகளும் நீங்கி போவதை நம்ம பார்க்கிறோம். நீங்கி போறது மட்டும் இல்ல, திறக்கப்படுது. எல்லாம் உடைந்து போகுது, எல்லாம் திறக்கப்படுது. வானத்தை மட்டும் மனுஷரை நோக்கி பார்க்க வேணாம். எத்தனையோ மனுஷர்களை நோக்கி நோக்கி பார்த்து ஏமாந்த நாட்கள் உண்டு. நம்மளுக்கு செய்யறன்னு செய்ய மாட்டாங்க, வேர்டு கொடுப்பாங்க, ஆனா ப்ராமிஸ் பண்ணுவாங்க, ஒண்ணுமே செய்ய மாட்டாங்க, விலகி போவாங்க இல்லையா? நம்ம எத்தனையோ காரியங்கள் நம்முடைய அனுபவத்துல பார்த்திருக்கோம். நீங்களும் நானும் வானத்தை மட்டும், அங்கதான் ஒத்தாசை வரும், அங்க இருந்தா ஒத்தாசை நமக்கு வரும். அந்த ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக நம்முடைய கண்களை ஏறெடுப்போமா? இயேசுவே அப்படிதான் ஏறெடுத்தார். அங்கு ஒரு விடுதலை கிடைத்தது. அங்கு நாவின் கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்தது, செவிகள் திறக்கப்பட்டது. உங்களுடைய காரியமும் என்னுடைய காரியத்திலும் இப்படி ஒரு காரியம் நடக்க வேண்டும், திறக்கப்பட வேண்டும் என்று அடைப்பட்டு இருக்கிறதா? பேச முடியவில்லையா? எல்லார் கண்கள் எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறோமா? நம்முடைய விசுவாசத்தோடு நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், அந்த வானத்தை நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம். ஒரு பாடலை கூட பாடலாம். வானத்தை நோக்கினாரே, பெருமூச்சு விட்டாரே, வானத்தை நோக்கினாரே, பெருமூச்சு விட்டாரே, எப்பத்தா என்று சொன்னாரே, செவிட்டு உமையன் பேசினானே, எப்பத்தா என்று சொன்னாரே, செவிட்டு உமையன் பேசினானே, கூடாதது ஒன்றுமில்லையே, கூடாதது ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லையே. அடுத்து பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24:31 வாசிக்க கேட்போம். அதற்கு முன்னதாக என்ன அப்படின்னா, வசனம் பிற்கப்படும் போது அகக்கண்கள் திறக்கப்படும். வசனம் பிற்கப்படும் போது அகக்கண்கள் திறக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. வாசிக்கலாம். அப்பொழுது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு மறைந்து போனார். பாருங்க, இந்த சம்பவம் நமக்கு தெரியும். இயேசு உயிரோட எழுந்த பிறகு எம்மா ஊர்ல சீஷர்கள் அவங்க ஊருக்கு போறாங்க. அவ்வளவுதான், அவருக்கு அடக்கம் பண்ணியாச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமே நமக்கு இங்க என்ன வேலைன்ட்டு அவங்க என்ன பண்றாங்க, போறாங்க. ஆனா இயேசு உயிரோட எழுந்து இவங்களை பார்த்துட்டு இவங்களோட கூட சேர்ந்து பயணம் பண்றாங்க, பயணக்கார் போல பயணம் பண்றாங்க. அப்போ அவங்க இயேசுவை அறியவில்லை. அவங்களுடைய அகக்கண்கள் கட்டப்பட்டிருக்கு, அவங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்குன்னு 16ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அவங்க என்ன கேட்கிறார் இயேசு, ஏன் நீங்க எல்லாம் துக்கம் உள்ளவர்களா நடந்து ஒருவருக்கு ஒரு சொல்லிக் கொடுற காரியங்கள்லாம் என்னன்றார். சும்மா தெரியாத மாதிரி என்ன பண்றாரு கேட்கிறார். அப்போ அவர்களில் ஒருவன் உனக்கு தெரியாதா, நடந்ததெல்லாம் நீ அறியாதவரா, நீ புது மனுஷனா, நீ புதியவரோ அப்படின்லாம் கேட்டுட்டு இது மாதிரி இயேசுவை குறித்தவர்களே நாங்க பேசுறோம் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப இவர் நிறைய காரியத்தை பேசுறார்.
நீங்க வந்து அதெல்லாம் வாசிக்கலையா? இதெல்லாம் போட்டிருக்கு. அவர் உயிரோட எழுந்திருப்பார்லாம் பார்த்துக்குமே அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவ தூதரை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். இவங்களும் சொல்றாங்க, அந்த ஸ்திரீகள் சொன்னதை சொல்றாங்க. அப்போ எங்களில் சிலர் கல்லனிடத்துல ஓடி போனாங்க. ஸ்திரீகள் தான் சொன்னபடி அவங்க பார்த்தாங்க, அவரை காணல அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்து சொல்றாரு, அவர்களை நோக்கி தீர்க்க தரிசனங்கள்லாம் சொன்ன வார்த்தைகள்லாம் விசுவாசியாத புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களையும் கேட்கிறாரு அவங்கள. அவர் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, தீர்க்க தரிசனம் சொன்னாங்கல்ல முன்னாடியே அவர் உயிரோட எழுந்திருப்பாருன்னு, அதெல்லாம் கேட்காத புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே, கிறிஸ்து இவ்விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்கவும் வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலான தீர்க்கதரிசிகள் எழுதின காரியங்கள் எல்லாம் வேத வாக்கியங்களும் அவங்களுக்கு விவரித்து காட்டுறாங்க. அந்த நேரத்துல கிராமத்துக்கு சமீபமாயிராங்க, வீடும் வந்துருது. அப்ப இவங்களுக்கு அவர் பேசும்போது இன்னும் இவ்வளவு அருமையா பேசுறாரு, இவர் நம்மளோட தங்கி இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க, சாயங்காலம் ஆயிடுச்சு, பொழுது போயிடுச்சு, ஏன் இப்ப போறீங்க, எங்களோட வாங்க, எங்களோட வந்து எங்க வீட்டுல தங்குங்கன்னு அவரை கேட்டுறாங்க. வருந்தி கேட்டுக்கொண்டாங்க. ஏன்னா அவருடைய வார்த்தைகள் ரொம்ப அவங்களுக்கு எல்லாம் ரொம்ப தொட்டதா, ஆறுதல் அளிக்கக்கூடியதா, நல்லா தூண்டி விசுவாசத்தை தூண்டி எடுக்கிறதா இருந்துச்சு. அப்படிதான் நம்ம நிறைய கூட்டங்களுக்கு போகும்போது சில ஊழியக்காரர்கள் பேசும்போது எந்திரிச்சு வரவே மனசு வராது இல்லையா? அப்படி இருக்கும்போது சிலர் பேசும்போது நமக்கு தூக்கம் வரும், சிலர் பேசும்போது நல்லா ஊக்கமா இருக்கும், இருதயம் வந்து நமக்கு வந்து ரொம்ப அனல் மூட்டக்கூடியதா, நம்முடைய விசுவாசத்தை தூண்டக்கூடியதா இருக்கும். அப்படி இருக்கும்போது உடனே போறாரு, அவரும் தங்கும்படி உள்ளே போனார். அவர்களோடு அவர் பந்தி இருக்கையில் பாருங்க, அவர் வந்து விருந்தாடியா போறாரு. வீட்டு எஜமான் தானே நமக்கு பரிமாறணும். நம்ம ஒரு வீட்டுக்கு விருந்தாடியா போனோம்னா நம்ம போய் உட்காந்துக்குவோம்ல, இலை முன்னுக்கோ தட்டு முன்னுக்கோ போய் உட்காந்துப்போம். நம்ம போய் டபக்குன்னு எடுத்து சாப்பாடுலாம் நம்ம போட மாட்டோம், அவங்க போடுற வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஆனா இங்க வந்து இயேசு அப்படி இல்ல, கெஸ்ட் மாதிரி இல்ல, அவர் தான் ஹோஸ்டா இருந்தாரு. அவர் என்ன பண்றாரு, அப்பத்தை எடுத்து, அவங்க அவ்வளவு தூரம் அவங்க வந்து அவரை வந்து ஒரு பெரிய மனுஷனா காண்றாங்க. அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு அவரை அறிந்தார்கள். உடனே அவர் அவர்களுக்கு விட்டு மறைந்து போனார். அப்பதான் அவங்க சொல்றாங்க, அவர் ஒருவர் எனக்கு வழியிலே அவர் நம்மோடு பேசும்போதே நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? வேத வசனங்களை விளக்கி காட்டிய போது இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி பேசிக்கிட்டாங்க. திரும்பவும் வந்து அவங்க விஷயத்த சொல்ல வராங்க. அது நமக்கு வேண்டாம். பாருங்க, அப்போ வசனம் பிற்கப்படும் போது, அந்த அப்பம் பிற்கப்படும் போது அவருடைய கண்கள் திறக்கப்படுவது போல வேத வசனத்தை நாம் பிட்டு சாப்பிட்டு உட்கொண்டு ருசித்து ரசித்து சாப்பிடும்போது அகக்கண்கள் திறக்கப்படும். பிரியமானவர்களே, அன்று பர்த்திமேயு குருடர்களுக்கும் பின்னாடியே ஓடி வந்து வீடு வரைக்கும் வந்த குருடர்களுக்கும் புறக்கண்கள் திறந்தது. இங்கு எம்மாவூர் சீஷர்களுக்கு அகக்கண்கள் திறந்தது. பாருங்க எத்தனை காரியம், காது செவிகள் திறந்தது, கட்டுகள் திறந்தது இல்லையா? அதே போல கதவு திறந்தது. எத்தனை திறப்புகள், 5 காரியம் நம்ம பார்த்தோம். அருமையான வேளையிலே ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. வசனம் பிற்கப்படும் போது உட்கொள்ளும் போது அகக்கண்கள் திறக்கப்படும். ஒரு வசனம் கூட வாசிக்கலாம், சங்கீதம் 19:8. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? கர்த்தருடைய கற்பனைகள், கர்த்தருடைய வார்த்தைகள் கண்களை தெளிவிக்கிறதுமாய் இருக்கிறது. பாத்தீங்களா? எவ்வளவு பெரிய ஆச்சரியமான காரியம். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை தெளிவிக்கும், நம்முடைய கண்கள் திறக்கப்படும். அப்படியா இந்த எம்மாவூர் சீஷர்களுடைய கண்கள் என்னாச்சு? திறக்கப்பட்டது. பிரியமானவர்களே, அருமையான வேளையிலே நீங்களும் நானும் கர்த்தருடைய வசனத்தை வாசித்து அதிலே சந்தோஷம் அடைய வேண்டும். அவருடைய வார்த்தைகள் அத்தனை வல்லமையுடையதாய் காணப்படுகிறது. அந்த வசனம் பிற்கப்படும் போதுனா அதை ஆராய்ந்து அறிந்து நல்லா பிட்டு சாப்பிடுறோம் இல்லையா? சாப்பிடலாம். அதே போல நம்ம வாயில உட்கொண்டு ருசித்து ரசித்து மென்று சாப்பிடும் போது அது எப்படி இருக்குமா? கண்களை தெளிவிக்க கூடியதா இருக்கிறதா, அக கண்களை திறந்து கொடுக்கிறதா இருக்கிறதா, இயேசுவை அறிந்து கொள்ளக்கூடியதா இருக்கிறதா. எனவே திறக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒவ்வொரு காரியமாய் பார்த்தோம் அல்லவா? முதலாவது எப்போது திறக்கப்பட்டது? முதலாவது கரை ஏறிய போது திறக்கப்பட்டது. கரையாகிய தேவனுடைய சமூகத்துக்கு உலகத்தின் காரியங்களாம் விட்டுவிட்டு எல்லா பிரச்சனைகள், சோதனைகள், வேதனைகள், பாடுகள், உபத்திர
தொந்தரவுகள், கடன்கள், எல்லா தொந்தரவுகளையும் விட்டுவிட்டு கரையாகி இயேசுவின் சமூகத்துக்கு வரும்போது வானம் திறக்கப்படும். அபிஷேகத்தினால் நாம் நிரப்பப்படுவோம். வல்லமையாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக பலன் பெறக்கூடியவர்களாய் காணப்படுறோம். 2வது பாருங்க, தட்டுங்கள் திறக்கப்படும். தட்டும் போது உடைய கண்கள் திறக்கப்பட்டது. பிரியமானவர்களே, அது மட்டுமல்ல, ஆயத்தமாய் இருக்கும்போது கதவு திறக்கப்படுது. ரொம்ப முக்கியம். முதல் வருகை கிறிஸ்துமஸ் எல்லாம் கொண்டாடி விட்டோம். 2வது வருகைக்கு ஆயத்தமாய் இருக்கும்போது, காத்து கொண்டிருக்கும் போது ஆயத்தமாய் இருக்க வேண்டும். அடுத்தது, வசனம் பிற்கப்படுகையில் உட்கொள்ளும் போது அகக்கண்கள் திறக்கப்படும். வானத்தை அண்ணாந்து பார்க்கும் போது கட்டுகள் திறக்கப்படும். இந்த அருமையான வேளையிலே ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? உங்களுக்கு எதெல்லாம் திறக்கப்படல, எதெல்லாம் அடைப்பட்டிருக்குது, எதெல்லாம் வாசல்கள் அடைப்பட்டிருக்குது, இன்னும் எனக்கு இந்த காரியம் நடைபெறவே இல்லையே, இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே, என்னுடைய கர்ப்பம் அடைப்பட்டிருக்கிறதே, என்னுடைய திருமண பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை, எல்லா பக்கங்களும் அடைப்பட்டிருக்கிறது, வேலை கிடைக்கவில்லை, எத்தனை அடைப்புகள் பிரியமானவர்களே. கடந்த வருடம் முழுதும் கடந்து வந்து விட்டோம். இந்த வருஷம் அப்படி இல்லை. எல்லாருடைய காரியங்களும் திறக்கப்படும். ஆனால் தான் ஆவியானவர் இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள செய்தார். தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போமா? கர்த்தர் வசனம் வல்ல சம்மட்டி கண்மலையையும் நொறுக்கிடுமே. இதய நினைவை வகையாய் அறுக்கும், இருபுறமும் கருக்குள்ளதே. இதய நினைவை வகையாய் அறுக்கும், இருபுறமும் கருக்குள்ளதே. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும். சத்திய வேதம். ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, எத்தனை திறப்புகளை நீங்க எங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. அடைப்பட்ட வாசல்கள்லாம் திறக்குது ஆண்டவரே. இருள் சூழ்ந்த உலகத்திலே ஆண்டவரே, கதவுகள்லாம் அடைப்பட்ட வேளையிலே ஆண்டவரே தகப்பனே, ஊழியத்தின் வாசல்களை நீர் திறந்து கொடுக்கிறீர். அபிஷேகித்து ஆண்டவரே, எங்களை அபிஷேகித்து ஆவியானவரால் எங்களை நிரப்பி ஆண்டவரே, எங்களை ஊழியத்திற்கென்று அனுப்புகிறேன். நீர் அப்படித்தான் ஊழியம் செய்தீர் ஆண்டவரே. 3.5 வருட காலம் ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவரே அபிஷேகம் பண்ணப்பட்டு, அந்த அபிஷேகத்தை நீர் கண்டு ஆண்டவரே ஆவியானுடைய துணை கொண்டு நீர் வல்லமையாய் ஊழியம் செய்தீர். அது போல எங்களுக்கும் அதை வானம் திறக்கப்பட ஆண்டவரே, அபிஷேகத்தினால் நாங்கள் நிரப்பப்பட ஆவியானவருடைய துணை கொண்டு நாங்கள் கர்த்தாவி ஊழியத்தின் பாதையிலே நாங்கள் எங்களை எடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் செபிக்கிறப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தட்டும் பொழுது உம்மை ஓயாமல் தட்டிக்கொண்டே இருக்கும்போது, சோர்ந்து போகாமல் தட்டிக்கொண்டே இருக்கும்போது உடைய கண்கள் திறக்கப்படும் ஆண்டவரே. நாங்கள் அறிவில்லாமல் இருக்காதபடி நாங்கள் எப்பொழுதும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் காணப்பட நீ உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறப்பா. ஆயத்தமாயிருக்க உதவி செய்யுங்க. பரிசுத்த ஆவி எப்பொழுதும் எங்களுடைய பாத்திரமாகி எங்களுடைய இருதயத்துல எப்போதும் இருக்கணும் ஆண்டவரே. தகப்பனே, ஆவியானவங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவே, உம்மை நாங்கள் எப்போதும் இணைத்துக் கொள்ள ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க. நீங்களே எங்களுக்கு ஒளியாய் இருங்க, நாங்க வெளிச்சமாய் இருக்க, உம்முடைய ஒளி எங்கள் மீது பிரகாசிக்க நாங்கள் ஆயத்தமாய் இருக்க உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறப்பா. ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே, துதிக்கிற ராஜா, வானத்தை அண்ணாந்து பார்க்கும் போது ஆண்டவரே, உதவி வரும் பர்வதமாகிய வானத்தை நாங்கள் அண்ணாந்து பார்க்கும் போது ஆண்டவரே தகப்பனே, எங்களுடைய செவிகள், நாவின் கட்டுகள், எல்லா கட்டுகளும் திறக்கப்படும் ஆண்டவரே. அப்பா, நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கிற ராஜா, வசனம் பிற்கப்படும் போது ஆண்டவரே, வசனத்தை நாங்கள் உட்கொள்ளும் போது கர்த்தாவே, எல்லா கட்டுகளும் அவிழ்ந்து போகும். நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்க. எங்களுடைய அகக்கண்கள்லாம் திறக்கப்படும். உண்மை நாங்கள் கண்டு கொள்ள முடியும் ஆண்டவரே. எங்களுடைய அந்த வார்த்தைகள் எங்களுக்கு இருதயத்தை கொழுந்து விட்டு எரியும்படியாக செய்ய உதவி செய்வீராக. தொடர்ந்து ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய அடைப்பட்ட வாசல்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில திறக்கப்படுவதாக என்று சொல்லி கட்டளை கொடுத்து, உம்முடைய நாமத்திலே உம்முடைய பிள்ளையாகிய நான் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லாருடைய அடைப்புகளும் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒருத்தருக்கும் கதவு அடைக்கப்பட்டிருக்கூடாது. அது எந்த கதவா இருந்தாலும் அது திறக்கப்பட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.